அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறோம். இது திரு நாமதேவர் அவர்கள் வாழ்ந்த இல்லம் இந்த இல்லம். இப்பொழுது வாருங்கள், இந்த இல்லத்திற்குள் நாம் செல்வோம். வடநாட்டு கலைகளோடு மிக அருமையாக அமைந்திருக்கிறது இந்த இல்லம். இந்த இல்லத்தின் சிறப்பு என்னவென்றால், நாமதேவருடைய பரம்பரைன்னு சொல்கிறாங்கல்ல, நாமதேவருடைய பரம்பரை இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அந்த வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடு அந்த வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. இவர்கள் தான் அதை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் நாமதேவருடைய பரம்பரை. அந்த பேரன் பேத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வழி வழியாக வழித்தோன்றலாக நாமதேவருடைய பரம்பரை எல்லோரும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிள்ளையார் இருக்காருங்க, அனுமா இருக்கா. இவர் தான் நாமதேவர். இவர் தான் நாமதேவர். அப்படியே பிடிக்கும் ஒரு வீடியோ, ஒரே நிமிஷம் இருங்க. வீடியோ ஆயிட்டு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் சரித்திர புகழ் வாய்ந்த இடம். நாமதேவர் அவர்கள் வாழ்ந்த இடம். இவர் தான் நாமதேவர். இந்த நாமதேவர் பாண்டுரங்கன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு நீ எத்தனை பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நாயா பிறவி கொடுத்தியா, உன்னுடைய இந்த சன்னிதானத்தில் இருந்து நான் உன் பிரசாதத்தை சாப்பிடணும், உன்னுடைய கோயிலே சுற்றி வரணும். என்னை நீ நீராக படைத்தாய் என்றால் இந்த குளத்துல நான் இந்த ஓடுற நரியில நான் நீரா இருந்து உன்னுடைய பக்தர்களுடைய உடலை நான் கழுவணும். எனக்கு நீ கல்லாக பிறவி கொடுக்குறியா, உன்னுடைய பக்தர்கள் என் மேல ஏறி மெரிச்சிட்டு தான் போகணும், இந்த கோவிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உன்னை விட்டு பிரியவே கூடாது, எனக்கு வைகுண்டம் கூட வேண்டாம், பண்டரிபுரத்துல உன்னோடே இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. பெரிய மகான் அவர் வாழ்ந்த இடம், சரித்திர புகழ் வாய்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது போல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பண்டரிபுரத்துல அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்க உள்ள போகணும். முதல் படியே அவர் இறைவன் அங்கேயே அவருக்கு மோட்ச நிலையை கொடுத்துட்டாரு. பண்டரிபுரத்துல நீங்க அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்க மேல போகும். இந்த சரித்திர புகழ் வாய்ந்த இடத்திற்கு என்னை அழைத்து வந்த என் அன்பு சகோதரி திரு ராதா அவர்களுக்கும், அவருடைய கணவர் திரு கௌரி சங்கர் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் மன்னை மாதவன். இவர் தான் மூத்தவருங்க. நாமதேவருடைய பரம்பரையில் மூத்தவர் இப்போதைக்கு இருக்கிறது. இவர் தான் மூத்தவர் இப்போ இருக்கிறது. அதெல்லாம் நான் எடுத்துட்டேன், கட் பண்ண.